ஆல்ரைட் நண்பா. ஸோ ஒரு பெரிய ஷாக்கிங் நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா டபிள்யூலேருந்து வந்து போகிறாரு. எதுக்கு போகிறாரு, என்ன காரணம்? ஸோ நடந்த ராயல் ரம்பில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கையில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு. நான் ஆல்ரெடி அப்டேட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ நேற்று நைட்டில் பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்து தெரிய வந்திருக்கு. அண்ட் இப்போ ராவில் பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட்டும் வந்து கட் பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதில் முக்கியமான விஷயம்லாம் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அதை நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனல் வந்து யாருன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் வந்து தட்டி விடுங்க. ஸோ ரா ஸ்டார்ட் ஆகுது. சிஎம் பங்க் தன்னோட இன்ஜர்டான கையை வச்சு வந்து இருக்காரு. அண்ட் ரிங்குள்ள கம்மு நிற்கிறாரு. ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து சேன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவர் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியோட லோகோவை பார்த்துன்னு இருக்காரு. எமோஷனல் ஆகிறாரு. தென் மைக் வந்து வாங்குறாரு அண்ட் சொல்கிறாரு, ஸோ நான் வந்து ரொம்ப கிட்ட இருந்தேன் இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கிறதுக்கு. நான் வந்து ரெசல்மேனியில் வந்து போயிருப்பேன். ஆனால் இப்போ வந்து எனக்கு ஒன்றும் கோவம் கிடையாது. ஸோ கோடி வந்து ஜெயிச்சிட்டான்னு. கோடி ஜெயிச்சது கண்டிப்பாக நான் வந்து இப்போ அவனை காங்கிரஸ் கூட வந்து பண்ண. ஸோ அவன் வந்து ஜெயிச்சிட்டான். ஏன்னா அவன் வந்து ஜெயிச்சது லக்கு கிடையாது. அவன் வந்து அதை ஆன் பண்ணியிருக்கான். அண்ட் நான் ஹோப் பண்ணுறேன் அவன் ஃபைனலி தன்னோட ஸ்டோரி வந்து ஃபினிஷ் பண்ணிட போகிறான். ஸோ அவன் மேலெலாம் வந்து எனக்கு ஒன்றும் கோவம் கிடையாது. அண்ட் ஏன்னா அவன் வந்து பேக் டு பேக் ராயல் ரம்பிள் ஜெயிச்சிருக்கான். இது வந்து சின்ன விஷயம் கிடையாது. ஸோ பேக் டு பேக் ஒரு விஷயம் வந்து ஜெயிக்கிறது. பேக் டு பேக் வந்து கப்பு வந்து நம்ம ரீசெண்ட் டைமில் ஜெயிச்சிருக்கோம். ஸோ நான் வந்து இந்த லக்லலாம் வந்து நம்ப மாட்டேன். ஆனால் இப்போ வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் வந்து அன்லக்கியாக இருக்கேன்னு. ஏன்னா நான் வந்து இன்ஜர்ட் ஆகிட்டேன். மேபி நான் வந்து ராயல் ரம்பிள் தான் தோத்துட்டு அப்போ எலிமினேஷன் சாம்பிளில் போய் நான் வந்து நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்கலாம். அண்ட் நான் வந்து ரெசல்மேனியாவில் வந்து போயிருக்கலாம் வேர்ல்டு டைட்டில் மேட்ச்க்காக. பட் இப்போ வந்து அதுவும் நடக்காது. என்ன நீங்கள் வந்து பாவமாக பார்க்க வேணாம். நான் உண்மையாக சொல்கிறேன், நீங்கள் வந்து என்ன பாவமாக வந்து பார்க்காதீங்க. நான் வந்து பாஸ்ட்டில் என்னெல்லாம் சொன்னேன், நான் வந்து ரொம்ப சொன்னேன், நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், நான் ரெசல்மேனியா வந்து போவேன். ஸோ இப்போ வந்து என் சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சுன்னு வந்து என்னை பாவமாக வந்து பார்க்காதீங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சின்ன பையனை வந்து அடிக்கடி பார்த்துன்னு இருப்பேன். அண்ட் அவன் வந்து கேன்சரால் வந்து பாதிக்கப்பட்டவன். இருந்தாலுமே வந்து ஒவ்வொரு நாளும் அவன் மூஞ்சில் வந்து அந்த வருத்தம் தெரியாது. அவன் வந்து எப்பவுமே ஹாப்பியாக இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஆளுங்க தான் வந்து பெஸ்ட் இன் த வேர்ல்ட். நீங்கள் வந்து யாரையும் வந்து தெரியாத ஆளுங்க கிட்ட போய் நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தான் வந்து பெஸ்ட் இன் த வேர்ல்ட். பெஸ்ட் இன் த வேர்ல்ட்னா நீங்கள் வந்து எல்லா மேட்சும் ஜெயிக்கணும் அப்படிலாம் வந்து ஒன்றும் கிடையாது. உங்களை எத்தனை பேர் வந்து என்னை யூஎஃப்சியில் வந்து பார்த்துருக்கீங்க, என் மூஞ்சில் வந்து கரை பார்த்துருப்பீங்க, நான் அடி வாங்கினதில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ போராடுறது தான் வந்து எனக்கு முக்கியம். அதுதான் வந்து பெஸ்ட் இன் த வேர்ல்ட். யாருன்னே தெரியாதவங்க நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் வந்து பெஸ்ட் இன் த வேர்ல்ட். அண்ட் கவலைப்பட வேணா, நான் வந்து இதை தாண்டி வெளியே வருவேன். ஆனால் எஸ், நான் வந்து மேபி ரெசல்மேனியா வந்து மிஸ் பண்ணுவேன். அண்ட் எஸ், பரவாயில்ல, இந்த வருஷம் தான் வந்து நான் வந்து இதை மிஸ் பண்ண போகிறேன். அடுத்த வருஷம் வந்து பார்த்துக்கலான்னு வந்து சொல்கிறாரு. தென் ட்ரூ மேக்கின்டையர் சடன்லி வந்துடுறாரு. ட்ரூ மேக்கின்டையர் ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறாரு. ரொம்ப இமோஷனலாக இருக்காரு. அண்ட் சொல்கிறாரு, ஸோ நீ வந்து ரிட்டர்ன் பண்ண, நீ ரிட்டர்ன் பண்ணும்போது நான் வந்து உன்னை ரொம்ப கேவலமாக பேசினேன், உன்னை ரொம்ப டெரிபிள் பர்சனாக வந்து இது பாஸ்ட்டில் வந்து சொன்னேன். ஆனால் இப்போ நீ வந்து இப்போ பேசினால இது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரிலேட்டாக இருக்குது. நீ சொன்னதெல்லாம் வந்து எனக்கும் வந்து ஒரு டைமில் வந்து நடந்திருக்கு. ஸோ என்னால் வந்து அதெல்லாம் வந்து ரிலேட் பண்ண முடியுது. ஆனால் என்ன தெரியுமா, நான் உட்காந்து வந்து ரொம்ப ப்ரே பண்ணேன். ஸோ இப்போ உனக்கு இன்ஜுரி இருக்குல்ல, இது நான் வந்து ஆகணும்னு வந்து நான் ப்ரே பண்ணேன். ஏன்னா ராயல் ரம்பில் போகும்போது நான் வந்து அந்த வேர்ல்டு டைட்டில், ஏன்னா செத்ரோன்ஸ் வந்து இன்ஜுரி இருக்கான், அதெல்லாம் வந்து பார்த்துருந்தேன். ஆனால் என்ன நீ ஷாக்கிங்லி எலிமினேட் பண்ணிட்டேன். அண்ட் எலிமினேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து நியூஸ் தெரிய வருது ராயல் ரம்பிளுக்கு அப்புறம், சரி நீ உனக்கு வந்து இன்ஜுரி ஆகிட்டுக்குதுன்னு. ஆனால் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஸோ நீ என்ன எலிமினேட் பண்ணலை, இப்போ பாரு. அண்ட் நான் வந்து இப்போ அந்த டைட்டிலுக்காக போக போகிறேன். நான் வந்து செத்ரோன்ஸ் கூட மேட்ச் பண்ணுவேன் ரெசல்மேனியாவில். அண்ட் ஃபைனலி நான் வந்து அந்த டைட்டில் ஜெயிக்க போகிறேன் அகெயின். அண்ட் உன்னோட கனவை வந்து நான் வாழ போகிறேன் சிஎம் பங்க். அண்ட் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா கம்மு நிற்கிறாரு, சேடாக இருக்காரு. தென் கோவத்தில் பார்த்தீங்கன்னா வந்து வராரு. சிஎம் பங்க் சொல்கிறாரு ட்ரூவை பார்த்து, ஆமாம் நான் வந்து போகிறேன், இப்போ வந்து நான் வந்து ரீஹப்பில் இருக்க போகிறேன், அதாவது தன்னை வந்து சரி பண்ணுறதுல வந்து இருக்க போகிறாரு. அண்ட் எப்போ வந்து வராரோ அவர் பார்த்தீங்கன்னா அந்த வேர்ல்டு டைட்டிலுக்காக வந்து போவார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ட்ரூவை தான் வந்து மோத போகிறான்னு வந்து சொல்கிறாரு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ட்ரூ அட்டாக் பண்ணிடுறாரு. சிஎம் பங்கும் வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஆனால் எண்ட் ஆஃப் த டே கை இன்ஜர் ஆனதுனால பார்த்தீங்கன்னா ட்ரூ வந்து அந்த கை இன்ஜர் ஆன கை மேலே அட்டாக் பண்ணிடுறாரு. அண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் வந்து முடியுது. சூப்பராக இருந்தது செக்மெண்ட். பட் நியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேடான நியூஸ், ஷாக்கிங்கான நியூஸ். ஸோ மேபி நம்ம இந்த வருஷம் செத் வர்சஸ் பங்கான மேட்ச் வந்து பார்க்க மாட்டோம் ரெசல்மேனியாவில். ஸோ நிறைய பிளான்ஸ் வந்து இப்போ சேஞ்ச் ஆக போகுது. அப்டேட் வரட்டும், நான் வந்து அடுத்த அப்டேட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ சேனலில் வந்து ஆக்டிவாக இருங்க. ஸோ வீடியோக்கு வந்து லைக் போடுங்க. அப்போ தான் வந்து இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து போய் சேரும்.